ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் 2A தேர்வோட ஆன்சர் கீயை பார்ப்போம். பொதுத்தமிழ் பொறுத்தவரையில் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நீங்கள் 60 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம ஆன்சர் கீயை பார்ப்போம். முதல் வினா பாருங்க, 141வது வினா. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சரியான விடையை நம்ம தேர்வு செய்யணும். ஐ ஐ அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நுண்மை. ஐனா நுண்மை. ஓ ஓ என்பதன் பொருள் கொன்றை. ஔ என்பதன் பொருள் பூமி. நு என்பதன் பொருள் யானை. ஸோ இதற்கான சரியான விடை 3, 1, 4, 2. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுக்கு நு அப்படிங்கிறதுக்கு மட்டும் யானை அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நம்ம சரியான ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 142வது வினா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. கோல் கோல் கோல், அதாவது மயங்கொலி எழுத்துக்களை கொடுத்து அதற்கான சரியான பொருளை கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பு இலந்தை கம்பு. இதுதான் இதற்கான சரியான விடை. ஸோ அடுத்து பாருங்க, 143வது வினா. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. வியாழம் வியாழம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு புலி. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 144வது வினா பாருங்க. ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல். எஸ்தெட்டிஷியன் அப்படிங்கிறது தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி அழகு கலைஞர் அப்படிங்கிறதான் சரியான சொல். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, 145வது வினா பாருங்க. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க. ஸோ பாருங்க, மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். ஸோ மட்டுவார் கரெக்டாக இருக்கு. அடுத்து குழலி பார்க்கணும். குழலியை பொறுத்தளவில் இந்த லீ வரக்கூடாது. ஸோ இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை, இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ரெண்டில் தான் ஏ ஆர் சி. ஸோ இதில் பாருங்க, மணத்தக்காளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சரியான பேர் எதுனா மணித்தக்காளி அப்படிங்கிறது சரியான பேர். ஸோ மணத்தக்காளி வரக்கூடாது, மணித்தக்காளி தான் கரெக்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் சி தான் முடிவு பண்ணிடலாம். ரெண்டாவது பாருங்க, பொரியல் இந்த ரீ கொடுத்துருக்காங்க. பொரியலுக்கு இந்த ரீ வரக்கூடாது. ஸோ இந்த ரீ தான் அதுக்கு சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. பொரியலுக்கு இந்த ரீ தான் வரணும். ஸோ 145வது வினாவுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, 146வது வினா பாருங்க. மரபு சொற்களை பொறுத்துக்க. விலங்குகளையும் அதோட இளமை பெயர்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, எலி எலின்னு வரும்போது குட்டி. அடுத்து பாருங்க, யானை யானைன்னு வரும்போது கன்று. யானைன்னு வரும்போது கன்று. அடுத்து பாருங்க, குதிரைன்னு வரும்போது மரி. அடுத்து நாயின்னு வரும்போது குருளை. இது கொஞ்சம் ட்விஸ்ட் உள்ள கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொருள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுத்து குழப்பி விட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. 146வது வினாவுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேளார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ கேளார் அப்படிங்கிறத எதிர்ச்சொல் கேட்டார் அப்படிங்கிறது தான் கேளார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல். ஸோ கேளார் அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டார். ஸோ 147வது வினாவுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, 148வது வினா. அகலாது என்பதன் எதிர்ச்சொல். அகலாது அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா அணுகாது அப்படிங்கிறதா சரியான விடை. ஸோ 148க்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, பிரித்தெழுத கொடுத்துருக்காங்க 149வது வினாவுக்கு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. இதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 150வது வினா. பிரித்தெழுத கொடுத்துருக்காங்க. பாகற்காய். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காய்க்கு எப்படி பிரிக்கலாம்? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து பாருங்க, 151வது வினா. வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் யார்? வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா என்னும் கூற்றினை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 152வது வினா. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி
இதுதான் அதற்கான சரியான விடை. பாருங்க, புலவர் சிங்கம் அப்படிங்கிறது நக்கீரரை குறிக்கும். தற்கால அகத்தியர் அப்படிங்கிறது வெள்ளை வாரணனை குறிக்கும். இலக்கண தாத்தா அப்படிங்கிறது மேவி வேணுகோபாலனை குறிக்கும். ஸ்லேடை மன்னர் அப்படிங்கிறது கீவா ஜகந்த்நாதை குறிக்கும். ஸோ 152வது வினாக்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, 153வது வினா. ஆலாபனை ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆலாபனை நூலினோட ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை அப்துல் ரஹ்மான். ஆலாபனை என்னும் நூலினோட ஆசிரியர் அப்துல் ரஹ்மான். அடுத்து பாருங்க, 154வது வினை. எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கதித்துக்கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் தனிமரம் காடாதல் இல்லை. தனிமரம் காடாதல் இல்லை. அடுத்து பாருங்க, 155வது வினா. புலமிக்க கவரை புலமை தெரிதல் புலமிக் கவர்க்கே புலனாம் இப்பாடல்களில் உணர்த்தும் பழமொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பின் கால் பாம்பரியும். பாம்போட காலை பாம்பரியும். ஸோ 155வது வினாக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாம்பின் கால் பாம்பரியும். அடுத்து பாருங்க, 156வது வினை. தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் எந்தீமை என்றே உணர்ப்பதாம் தொடர்புடைய பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் டி, ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 157வது வினா. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான விடை. ஸோ உடும்பு பிடி போல, இதுக்கு எது உடும்பு பிடிச்சா எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். உடும்பு பிடி உடவே விடாது அப்படிம்போம். அடுத்து பசுமரத்து ஆணி போல, இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது வருதுதான். ஆழமாக பைதல். அடுத்து பலரும் மனமும் போல, இதுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இணை பிரியாமை. மலரும் மனமும் போல, மலரும் மனமும் எப்படி இருக்கும்? இணை பிரியாம இருக்கும். பகலவனை கண்ட பனி போல, இதுக்கு விலகுதல். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 2, 3, 4, 1. 157க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க, 158வது வினா. களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தீமை. ஆப்ஷன் சி, தீமைங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 159வது வினா. இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உவமை தொடர்களை பொருளோடு பொருத்துக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1. இதுதான் இதற்கான சரியான விடை. பாருங்க, இடியோடு கேட்ட நாகம் போல, இதுக்கு மிரட்சியை குறிக்கும். களம்பாலில் துளி நஞ்சு போல, இதுக்கு வன்மத்தை குறிக்கும். மலைமுகம் காணா பயிர் போல, இது இயக்கத்தை குறிக்கும். ஸோ இந்த ஒரு இதுக்கு மூணாவதுக்கு 4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலே ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டிருக்க முடியும். கல்மேல் எழுத்து போல, கல்மேல் எழுதின எழுத்து நிலைச்சிருக்கும். ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இது செய்தி வாக்கியம். இது செய்தி வாக்கியம். மழை பெய்தால் நெல் விளையுங்கிறது செய்தி வாக்கியம். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். 161வது வினா பாருங்க. போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை தேர்வு செய்க. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், எவை நாட்டை பாழாக்குகின்றன. எவை நாட்டை பாழாக்குகின்றன, அதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, 162வது வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, எதை கண்டு மயங்கிடும் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க, 163வது வினாவை பொறுத்தவரையில் இதற்கு சரியான விடை எதுன்னு கேட்டிங்கன்னா வினையாளனை பெயரை பொருள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினை. ஸோ இதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 4, 3, 1. இதுதான் இதற்கான சரியான விடை. கற்றோர் கற்றோர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படற்கை வினையாளனையும் பெயர். வந்தேனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்தேனை அப்படிங்கிறது தன்மை உரிமை வினையாளனையும் பெயர். வந்தாயை அப்படிங்கிறது உயர்திணை வினையாளனையும் பெயர்.
வந்தானை அப்படிங்கிறது வந்து முன்னிலை ஒருமை வினையாளனை பெயர். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 2, 4, 3, 1 இதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க 164 அடிக்கோடிட அடிக்கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் பொருத்துக. டைரக்டா வினையெச்சம் அது மாதிரிலாம் கொடுக்காம வினையெச்சத்துக்குள்ள உள்ள ஆப்ஷனுக்குள்ள போய் கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பாருங்க 164வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 தான் சரியான விடை. என கூறினான் அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். என கூறினான்ங்கிறது வினையெச்சம். காணாது சென்றான் அப்படிங்கிறது வந்து எதிர்மறை வினையெச்சம். இனிது பேசினாய் அப்படிங்கிறது வந்து குறிப்பு வினையெச்சம். படிக்க வேண்டுகிறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிகழ்கால வினையெச்சம். ஸோ 164வது வினாக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. அடுத்து பாருங்க 165 பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதன் இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் பொருளாக பெயர்னு போட்டிருப்பீங்க. ஸோ இது காரியவாகு பெயர் தான் கரெக்டான ஆன்சர். காரியவாகு பெயர் தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். இது அஃபிஷியலாக ஆன்சர் கீ வந்தால் தான் இதுக்கான சரியான இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். மோஸ்ட்லி 95% வந்து காரியவாகு பெயர் தான் வரும். ஸோ அடுத்து பாருங்க 166வது வினா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்னி பொன்னி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னி அப்படிங்கிறது பொருளால் வரும் பெயர். பொருளால் வரக்கூடிய பெயர் தான் பொன்னி. மன்னகத்தி அப்படிங்கிறது வந்து இடத்தால் வரும் பெயர். மூவாட்டையால் அப்படிங்கிறது வந்து காலத்தால் வரும் பெயர். திணித்தோழி அப்படிங்கிறது வந்து சினையால் வரும் பெயர். ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. 166க்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க 167 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின். ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 167க்கு எது சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான். ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். 168க்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 169 வெல் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. வெல் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயரை பொறுத்தளவுல அந்த செய்யக்கூடிய வினையாய் இன்னொருத்த மேல அணைஞ்சு வர்றதா வினையாளனையும் பெயர் அந்த செய்பவரை குறிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வென்றவன் அப்படிங்கிறதா சரியான ஆன்சராக இருக்கும். 169வது வினாவுக்கு வெல் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர். ஸோ 169வது வினாவுக்கு வென்றவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து வந்து 170வது வினா பாருங்க உருகன் என்ன சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா உருகன் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் உரு. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 171வது விடா பாருங்க கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதுக்கு வந்து எது ஆன்சர்னா துலாக்கோல். கானா துலாக்கோல். ஸோ 171வது வினாக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 172 சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. பை அச்சம் இது தவறானது. பா தொண்டி இதுவும் தப்பு. மா மேலிடம் இதுவும் தப்பு. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் மை மலடு அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஸோ 172வது வினாக்கு ஆப்ஷன் சி மை மலடுங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க 173வது வினா இதுக்கு ஒளி வேறுபாடு அடைந்து விடையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 இதுதான் அதற்கான சரியான விடை. ஸோ பாருங்க வெளி அப்படின்னா பலி. வெள்ளி அப்படின்னா எதை குறிக்கும்னா சிற்றேலம் அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து வெள்ளி அப்படிங்கிறது அறிவின்மையை குறிக்குது. வெள்ளி அப்படிங்கிறது அறிவின்மையை குறிக்குது. அடுத்து வெளி அப்படிங்கிறது வந்து ஆகாயத்தை குறிக்குது. வெளிங்கிறது ஆகாயத்தை குறிக்குது. ஸோ 173வது வினாக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க நைட்டில்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த வகையை குறிக்கும் கேட்டிங்கன்னா நத்தை வராது, மீன் வராது, நண்டு வராது, மீன் வராது, இறால் வராது. ஸோ இதற்கான சரியான விடை நத்தை வகையை குறிக்கக்கூடியதுக்கு தான் அந்த பெயர். ஸோ 174வது வினாக்கு ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். அடுத்து ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க அரிஸ்டாலஜி. அரிஸ்டாலஜினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை உணவுக்கலை. இதற்கான சரியான விடை உணவுக்கலை தான் அதற்கு சரியான ஆன்சர்.
அடுத்து பாருங்க 176 சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பொறுத்தாரை பொன்னை பொய்ந்து வைத்தார் போல போற்றுவார் உலகத்தார். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 177 வேணா பொருந்தாத இணையை கண்டறிக. ஸோ இதற்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஊளை தீ நாற்றம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க 178வது வினா பிழையான இணையை கண்டறிக. ஸோ இதற்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அலத்தி நெய்தல் நிலப்பெண். இதுதான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. மற்ற 3 கரெக்டு. ஸோ 178க்கு ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்து பாருங்க 179வது. இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். பிரித்தது இப்படிலாம் கேட்குறாங்க பாருங்க. நிலம் மடந்தை கெளிலொழுகும். ஸோ இதுக்கு வந்து சரியான விடை எது வரும் பார்த்தீங்கன்னா நிலம் பிளஸ் மடந்தை பிளஸ் எழில் பிளஸ் ஒழுகும். இதுதான் அதற்கான சரியான விடை. ஆப்ஷன் சி தான் அதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நிலம் பிளஸ் மடந்தை பிளஸ் எழில் பிளஸ் ஒழுகும். 179க்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியையோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு எதுனா ஐங்குறு நூறு. சரியான விடை எது? ஐங்குறு நூறு. 181வது வினா பாருங்க. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யாருன்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் இதற்கான சரியான விடை. அடுத்து பாருங்க 182வது வினா எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஸோ சஞ்சாரம் அதுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க ராமகிருஷ்ணனுக்கு. ஸோ இதற்கான 182வது வினாக்கான சரியான விடை ஆப்ஷன் சி சஞ்சாரம். அடுத்து பாருங்க 183. ஸோ இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கம்னாலே பாம்பு. அணுக்கம்னாலே பாம்பு. அடுத்து என்ன வருது? உண்ணினாலே குதிரை. உண்ணினாலே குதிரை. ஏனம்னாலே மான். கராங்கிறத வந்து ஆண் முதலை. கராங்கிறது வந்து ஆண் முதலை. ஸோ இதற்கான சரியான இது ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. 183வது வினாக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்க பழமொழி கொடுத்துருக்காங்க. 184வது வினா பழமொழி நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான். வாழ்றதும் கெடுறதும் வாயில தான். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து 185 பாருங்க. பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் எதுனா முற்றுமோனை. சரியான ஆன்சர் எதுனா முற்றுமோனை. 185வது வினாக்கு முற்றுமோனை. அடுத்து பாருங்க ஞான சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் எது? ஒன்று ஞான சுடர்விளக்கு, இன்னொன்று ஞான தமிழ். ஸோ இது எங்கே இருக்கு? ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ இது சரியான விடை. 186வது வினாக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து பாருங்க 187வது வினா செருவு எனப்படுவது கூறியது மறாமை நிறை எனப்படுவது மறைபெயர் அறியாமை இப்பாடல் இடம்பெற்றுள்ள இயைபு சொற்கள் எது? இயைபு சொற்கள்னா இறுதியில் வரக்கூடிய சொற்கள் தான் இயைபு சொற்கள். ஒரே மாதிரியான ஓசையோட முடியக்கூடியது தான் இயைபு சொற்கள் மூலம். ஸோ பாருங்க இதில் மறாமை அறியாமை வந்திருக்கு. ஸோ 187வது வினாக்கு ஆப்ஷன் டி மறாமை அறியாமை இதுதான் சரியான விடை. 187க்கு ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் இவள் காண்பித்தாள். இதுதான் பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க 189 பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ சேர்க்கிறேன் சேர்ப்பேன் சேர்த்தேன். ஸோ சேர்கிறேன் அப்படிங்கிறது பொருந்தவில்லை. ஸோ இதுதான் இதற்கான சரியான விடை. 189வது வினாக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறளடி எவ்வகை வாக்கியம்? அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை இக்குறளடி எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இது சரியான விடை செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. ஸோ இது வந்து செய்தி வாக்கியம்தான். கிளி பழத்தை கொத்தி தின்றதுங்கிறது ஒரு செய்தி வாக்கியம்தான். அடுத்து பாருங்க 192வது வினா பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு பாருங்க சரியான விடை எது வரும்னு பார்த்தீங்கன்னா 192வது வினாக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 2341. 2341. இதில் பாருங்க வகுப்பு கலைந்தது அப்படிங்கிறது வகுப்பை குறிக்குது. ஸோ இது இடவாகு பெயர். அடுத்து பாருங்க கொழுந்து அப்படிங்கிறது ஒரு சினையை குறிக்குது, ஒரு செடியோட சினையை குறிக்குது. ஸோ சினையாகு பெயர். அடுத்து பொழுது சாய்ந்ததுங்கிறது பொழுது காலத்தை குறிக்குது. அடுத்து கார் பெய்ததுங்கிறது அந்த பண்பை குறிக்குது. என்ன கார் என்ன செஞ்சது, கார்னா மழை பெய்தது அப்படிங்கிறது பண்பை குறிக்குது. ஸோ இது வந்து 2 3 4 1 192க்கு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க வேற்றுமை உருவினை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் திரியும் பெயர்களை கண்டறிந்து எழுதுக. ஸோ இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 193வது வினாக்கு ஆப்ஷன் பி இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 2 1 4 3 இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 194வது வினா அருகோணம்ங்கிறது எதை குறிக்குது, அருகோணம்ங்கிறது எவ்வகை பெயரை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அருகோணம்ங்கிறது ஒரு வடிவ பண்பு பெயர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க அகரவரிசையில் சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் வந்து எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க கா வரிசையில் ஃபர்ஸ்ட் எழுத்து கா வந்திருக்கு. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 196க்கு அகரவரிசை. அது அடுத்தும் ஒரு அகரவரிசை தான். இதில் தா வரிசையில் தே கொடுத்துருக்காங்க, தூ கொடுத்துருக்காங்க, தி இத்து பிளஸ் இ தி. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். திண்ணன் துணி தென்னை தொட்டி. 196வது வினாக்கு ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பாருங்க 197 வீல் என்னும் வேர் சொல்லோட வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடைனா வீழ்ந்து அப்படிங்கிறது தான் சரியானது. வீல் அதோட வினையச்சம் வீழ்ந்து. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 198 வால் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை கண்டறிக. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா வாழ்க அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியங்கோல் வினைமுற்றில் தான் க முடியும் அப்படிங்கிறது இல்லை. அந்த வாழ்க அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆனது தான். ஸோ வந்து அது ஆர் வந்து சி ஏஆர்சி இது ரெண்டுமே ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக நம்ம ஆன்சருக்கு வந்து தான் பார்க்க முடியும். வாழாது அப்படிங்கிறது இல்லை வந்து வாழ்க, இது ரெண்டில் ஏதோ ஒன்று 198வது வினாக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்து பாருங்கள் 199வது வினா ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், எண்ணளவை ஆகுபெயர், காரி ஆகுபெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆப்ஷன் எது விடைன்னு பார்த்தீங்கன்னா 4 3 1 2 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான விடை. ஸோ பாருங்கள் விட்ட ஆகுபெயர் அப்படிங்கிறது வந்து தஞ்சாவூர் வந்தது. அடுத்து விடாத ஆகுபெயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விடாத ஆகுபெயர் வந்து புலி தின்றான். அடுத்து வந்து எண்ணளவை ஆகுபெயருங்கிறது வந்து கால் வலிக்கிறது. ஆகுபெயருங்கிறது வந்து என் பிழைப்பு கெட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 3 1 2 ஆப்ஷன் பி. 99வது 199வது வினாவுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் 200வது விடை. 200வது வினா கடைசி வினா. இது வந்து இதுவும் பொறுத்துக தான், ஆகுபெயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான 200வது சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 3 1 4 2 புலி நட்டான் அப்படிங்கிறது வந்து இருமடி ஆகுபெயர். புலி நட்டானுங்கிறது இருமடி ஆகுபெயர். கார் அறுத்தான் அப்படிங்கிறது மும்மடி ஆகுபெயர். அறுபதமும் முரலும் அப்படிங்கிறது அடையெடுத்த ஆகுபெயர். மக்கட் சுட்டு என்மனனார் புலவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபெயரட்டு ஆகுபெயர். ஸோ இதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 1 4 2. ஸோ இதோட 60 வினாக்கள் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ கொஸ்டின் எப்படி இருந்துச்சு, நீங்கள் 60க்கு எத்தனை கொஸ்டின் இதில் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கொஸ்டின் பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி 95% வந்து இந்த வினாக்கள் எல்லாமே சரியானதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் இதில் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.